வருஷம் திமுக ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? உங்களுக்கே தெரியும், உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ வாடகை கட்டிங்க 4 வருஷத்துக்கு முன்னால்? அல்லது கரண்ட் பில் எவ்வளோ கட்டிங்க? இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? ஹவுஸ் டேக்ஸ் 4 வருஷத்துக்கு முன்னால் கட்டிங்க, இப்போ எவ்வளோ கட்டுறீங்க? ஒன்று வேணாம், ஹோட்டலுக்கு போகிறீங்க, 4 வருஷத்துக்கு முன்னால் இட்லி எவ்வளவு, சாப்பாடு எவ்வளவு, இன்றைக்கி எவ்வளவு? வெளியில் போகிற போது உங்களுடைய செலவுகள் கூடியிருக்கு, ரைட். உங்களுடைய வருமானம் கூடியிருக்கா? இந்தியாவிலேயே நான் ஒன்று சொல்கிறேங்க, ஒரு கடன் வாங்குறோன்னு சொன்னால், நான் இதை கேட்குறது அறிவுபூர்வமாக தான் கேட்குறேன், யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கடை வாங்குறேன்னா, ஒரு 5 லட்ச ரூபா கடை வாங்குறேன், ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கினேன், அதுக்கு இந்த போட்டு கடன் வாங்கி வீடு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது நியாயம் இருக்குது. ஒரு தொழில் தொடங்குறேன், அதுக்காக கடன் வாங்குகிறேன், நியாயம் இருக்குது. இப்படி தானே வாங்குவாங்க. ஒரு நிலம் வாங்குகிறேன், கடன் வாங்குகிறேன்னு. தமிழ்நாடு அரசு இந்த 4.5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி புதிதாக கடன் வாங்கி இருக்கிறது. இது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. நான் தெரிந்து கொள்ள விரும்புவது, கடன் வாங்கிய 5 லட்சம் கோடியை எதில் முதலீடு செய்திருக்கிறார்கள்? கடன் வாங்கி எவரும் சுற்றுலா போக மாட்டான், இதுக்காக முதலீடு தானே பண்ணியிருப்பான். அது 5 லட்சம் கோடிங்கிறது கற்பனை பண்ண முடியாத தொகை. அந்த பணத்தை எதிலே முதலீடு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நாமும் ஆதரிப்போம். அந்த முதலீடு என்பது திரும்பி ரிட்டர்ன் வரணுமில்ல, வருமானமா? அது ஏதாவது வருதா? அப்படி வரலன்னா ஏற்கனவே பொருளாதாரத்தில் சிக்கி சீரடிந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு இந்த 5 லட்சம் கோடிக்கு வட்டி மட்டும் எவ்வளோ வரும் யோசிச்சு பாருங்க. அதுவும் புதிதாக கட்ட வேண்டி வரும். வட்டிக்கு வட்டி போட்டால் என்ன ஆகும்? தமிழ்நாடே விற்க வேண்டிய நிலைமை வந்துடும். அதை கண்டு நான் அஞ்சுகிறேன். எனக்கு வயசாகிடுச்சு சார், இன்னும் 2 வருஷமோ 3 வருஷமோ இல்லை எப்போவோ தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் இளைஞர்கள்ல, உங்கள் காலத்தில் எதிர்காலத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்தால் உங்கள் கதி என்ன ஆகும்? உங்களுக்காக தான் நாங்கள் பேசுகிறோமே ஒழிய எங்களுக்காக அல்ல. பராசக்தி படத்தில் முக்கியமாக வந்து காங்கிரஸ் மீது வந்து சில குற்றச்சாட்டுகள் நேரடியாக அந்த படத்திலேயே சொல்லியிருக்காங்க. சரி, இந்தி எதிர்ப்பு, நாங்கள் வந்து இந்தியை வந்து திணிப்புக்கு தான் வந்து போராட்டம் நடத்துகிறோம், எதிர்ப்புக்கெலாம் இல்லை. அதில் சில வசனங்கள்லாம் இருக்குது. காங்கிரஸ் இதில் வந்து ரொம்ப கொடூரமாக அந்த காலத்தில் நடந்துக்கிட்டதான் அதில் காமிக்கிறாங்க. அதுலேயே சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. அதில் நான் படம் பார்க்கல, பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, சிபிஐ அதிகாரி வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்கிறாராம், இங்கே இருக்கக்கூடிய இந்த போலீஸ் அதிகாரி வச்சு அடக்க முடியாது, பேர் பாடினா தமிழ்னு பேர் இருக்குன்னு சொன்னாங்க, அதனால் வடக்கிருந்து அவங்கள கொண்டு வந்தால் அடக்கணும்னு சொன்னாங்க. இந்த அடிப்படை விவரம் தெரியாமலே அந்த கோடியாக பணம் கொட்டி, அதுக்கு ஒரு டைரக்டரு, அதுக்கு ஒரு வசனகர்த்தா. இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டப்படியே சட்டம் ஒழுங்கு என்பது மானிய பட்டியலில் உள்ளது. அதில் சிபிஐ அதிகாரி எப்படி முதலமைச்சருக்கு உத்தரவு போடுவார்? பாபரி மசூதி உதாரணத்துக்கு சொல்கிறேன், பாபரி மசூதி இடிச்சாங்கல்ல, இடிக்கிற போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி தான், அந்த மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி. அதனால் மத்திய அரசு சொல்ல முடிஞ்சது, ஆனால் இவங்க அனுமதி கொடுக்கவில்லை என்றால் தடுக்கவே முடியல. ஏனென்றால் சட்ட ஒழுங்கு மாநில பட்டியல் இது. இன்னொன்று, அதை நான் சொன்னதை திரும்பி சொல்கிறேன், தமிழுக்குத்தான் இவர்கள் போராடினார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு சம்பவம் ஊத்துக்குழியில், நான் கூட ஒரே இன்ஸ்பெக்டர் நினச்சேன், இப்போ தெரிஞ்சதுக்கு பின்னால் அந்த ஆதாரமெல்லாம், அந்த பேப்பரை இப்போ தான் பார்த்தேன், பல ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த காப்பியை. ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ, 2 பேரையும் பட்ட பகலில் உயிரோடு கொளுத்தி விடுறாங்க. ஐயோ அம்மான்னு அலறி தண்டிக்கிறாங்க, பெட்ரோலை ஊற்றுறாங்க. சுற்றி நின்று ஒரு கூட்டம் இந்தி ஒடிய தமிழ் வாடன்னு கோஷம் போடுது. அந்த இன்ஸ்பெக்டருடைய பேர் ராமசாமி. அவருக்கு ஒரு பெண் குழந்தை, 2 பையன்க. அந்த பெண் குழந்தையுடைய பெயர் தமிழ்ச்செல்வி. தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சவனுடைய அப்பா இந்தி வெறியன்னு கொலை பண்ணாங்கல்ல. அடுத்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனை கொலை செய்த அந்த காலி கூட்டம் இருக்க, பெட்ரோல் ஊற்றி, அவர்களுக்கு மொழிப்போர் தியாகி என்று பென்ஷன் கொடுத்ததா இல்லையா? அதுக்கு பேர் தான் தமிழ் பாசமா. ஒன்று. 2வது, 15 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் மறைந்து 50 ஆண்டுகள் முடிந்தபோது அவருடைய மனைவி, அப்போ அந்த அம்மாவுக்கு வெறும் 30 வயசு தான், அவங்க கொடுத்த பேட்டி ஒன்று பத்திரிகை கட்டிங் இருக்குது, வேணா இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதில் அவர் சொல்கிறாரு, இந்த சின்ன குழந்தைகளை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க படிக்கிறதுக்கு, என்ன அரசாங்கத்தை கிட்ட எங்களுக்கு பண்ணவே இல்லை. இப்போ அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்கள்.
அநியாயமாக தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்ச ஒரு அரசு அதிகாரி, அதுவும் காவல்துறை இந்த இன்ஸ்பெக்டரை உயிரோடு கொளுத்தனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யவில்லை அன்றைய திமுக அரசு. ஆனால் இன்னைக்கு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போன வீட்டுக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்களா இல்லையா? இதெல்லாம் நடுநிலைமையோடு யோசித்து பார்த்தால்தான் இந்த வேறுபாடு புரியும். அது தெரியாமல் வெறும் உணர்ச்சி வசப்பட்டு மட்டுமே பேசினால் வேடிக்கை தான். நான் ஏன் இதெல்லாம் பேச வேண்டிய நிலைமை வரும்னா, சமீப காலத்தில் எங்களுக்கு இருக்கிற அந்த ஆதங்கத்தை நல்ல வேளை உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். ஒரு விஷயத்தை சொல்லுகிற போது அதை ஆம் இல்லை என்று சொல்வது அவருடைய உரிமை. ஆம் என்றால் திருத்திக் கொள்ள முயற்சிப்பதும் திருந்திக் கொள்ள முயற்சிப்பதும், இல்லை என்றால் நீங்கள் சொல்வது தவறு என்று சொல்வதில் நியாயம் இருக்கு. ஆனால் அவர்கள் என்னன்னா உடனே எங்களை பற்றி கண்டபடி அவங்க வச்சிருக்க யூடியூப் சேனல் இதெல்லாம் போடுறது, எங்கள் வீட்டு பெண்களெல்லாம் பற்றி பேசுறது. வெட்கத்தை விட்டு சொல்கிறேன், எங்கள் அம்மா இன்னும் உயிரோடு இருக்கு, 96 வயசு, அவங்கள பற்றியெல்லாம் போடுறாங்க. நானும் என்னென்னமோ சொல்லி பார்த்தேன், நாகரிகமாக இருந்து பார்த்தேன், நடக்கலை. நான் நாகரிகமாக ஒன்று சொல்கிறேன், முழுசுன்னு சொன்னால் திமுக இருக்க அவ்வளோ பேரும் பொது இடத்துல தூக்கில் தான் தொங்கணும். இதை பற்றி பேசுவதற்கெல்லாம் உங்களுக்கு ஏதாவது யோக்கியதை இருக்குதா? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்கள் வீட்டில் உங்களுடைய கடந்த கால வரலாறு அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கங்க. உங்கள் தலைவர்கள் எப்படி தேடி அலைய மாட்டேன், வந்தால் விடமாட்டேன், எங்கள் தலைவர்கள் யாரும் சொல்லலை. திராவிட நாடு எங்கே இருக்குன்னு கேட்டோடனே சட்டமன்றத்துக்குள்ளேயே நாடாவை அவிழ்த்து பாவாடையை விரித்து பார், திராவிட நாடு தெரியும், எங்கள் தலைவர்கள் சொல்லலை. இது நாகரிகமாக சொல்ல முடிஞ்சது. இதை தாண்டி உங்களை போல நாங்கள் பர்சனல் விமர்சனம் வந்தாட்டா நீங்கள் தூக்கில் தான் தொங்கணும். இனி மேலாவது இதை நிறுத்தி கொண்டால் நல்லது. தொடர்வீர்களே ஆனால் அதெல்லாம் நாங்களும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடும். அரசியல் தரம் தாழ்ந்து ரொம்ப கீழே போய் தப்பு செய்வன் மீது குற்றம் சொல்வது வேற, தப்பு செய்வன் மீது குற்றம் சொல்வதை கேவலமாக பேசுறது வேற. நாங்கள் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிற போது ஆட்சி நிர்வாகத்தில் குறைகளை சொல்வதுதான் ஜனநாயகம். அப்படி குறை சொல்பவனை நீங்கள் கேவலமாக தொடர்ந்து இப்படி செய்வதை அந்த தலைமை கண்டித்து நிறுத்த வேண்டும். அதில் உச்சம் எங்கே போச்சு? அந்த கட்சியுடைய முக்கியமான பிரமுகர் காந்தியை பற்றியே பேசினாரே. காந்தியை வீட்டுக்குள்ளே படுக்க வச்சது நாங்கள் தாண்டா. காங்கிரஸ்காரங்களை கொழுப்பா? காந்தியவே படுக்க வச்சவன் நாங்கள், நீங்கள்லாம் என்ன பேசுறீங்க? இதுக்கு என்ன பதில் பொருள்னு கொஞ்சம் சொல்லுங்க. இதெல்லாம் தொடர்ந்து போயிட்டு இருக்கு. அவன் என்ன பேசினாலும் பரவாயில்ல, கூட்டணி தான் இருக்கணும் என்று சொல்லுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை இதை பார்க்கிற பொதுமக்களுக்கே விட்டுவிடுறேன். பங்கீடு அதிகாரம் இதெல்லாம் பேசலாம், ரைட்டுங்க. அந்த அதிகார பகிர்ல அவர் அதிகாரத்தை அவங்க அப்பாவும் அவனும் எம்பியா இருக்காங்கல்ல, எல்லாருக்கும் அதிகாரம் வரணும். அதனால் நாங்கள் ஒரு பதவியை ஒரு தொண்டனுக்கு விட்டு கொடுக்குறோன்னு சொல்லட்டும். அவங்க பதவிக்கு மட்டும் ரொம்ப அவ்வளவு ஜாக்கிரதையாக காய் நிறுத்துவாங்க. நான் முதல்ல சொன்னேன், ஒரு பஞ்சாயத்து போர்டு ஒரு மெம்பர் கூட காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி கிராமத்தில் அதில் கூட ஒரு டைரக்டர் வரக்கூடாதா? ஒரு கோயிலில் ட்ரஸ்டி போடுறாங்களே அதில் 10 பேரில் ஒருத்தர் கூட வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டணின்னு கேட்குறேன். எல்லா பதவிக்கும் நீங்களே இருக்கணும், ஆனால் ஓட்டு மட்டும் தான் நாங்கள் போடணும். ஆனால் கூட்டணி தர்மத்தை காக்க வேண்டும். கூட்டணி தர்மமா அல்லது கர்மமா?